வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு 2 லைவ் டெஸ்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 12th எக்கனாமிக் யூனிட் 8th லெசன் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு யூனிட் 9 பார்ப்போம், ஓகேவா? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி போட்டால் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் தனித்தனியாக கொடுத்துட்றோம், ஓகேவா? சரி வாங்க. ஸோ இப்போ வந்து 8th லெசன் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். So special drawing rights is otherwise called paper gold. They are form of international reserves created by the IMF to solve the problem of international liquidity. Choose the correct statement. Okay, answer பாப்போமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், ஓகேவா? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், சரிங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அப்படின்றத வந்து எப்போ ஐஎம்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1969 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். If a member can unconditionally borrow from the fund in a year equal to 26% of its quota, this unconditional borrowing right is called the reserve tranche. Choose the incorrect statement. Okay. ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு பார்க்கலாமா? ஓகேவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு, ஓகேவா? ஸோ என்ன தப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 26% கிடையாது, 25%, ஓகேங்களா? ஸோ 25% தான் இங்கே அதோட கோட்டாஸ், ஓகேங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The fund established structurally adjustment facility, ஓகேவா, to provide additional balance of payments assistance on conventional resources to low income countries. So assertion reason. ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஓகேவா? ஸோ இங்கே ஃபண்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎம்எஃப், ஓகேவா? ஸோ ஐஎம்எஃப் வந்து ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இட் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி எதுக்காகனா டு ப்ரொவைட் அடிஷ்னல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அசிஸ்டன்ஸ் ஆன் கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸ் டு லோ இன்கம் கண்ட்ரீஸ், ஓகேவா? ஸோ அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So the World Bank was established in 1944. It is known as sister institution along with IMF. Choose the correct statement. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தப்புனா வேர்ல்டு பேங்க்கை 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, 44 கிடையாது, 45. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இட்ஸ் கரண்ட் கோட்டா இன் த ஐஎம்எஃப்ஸ் எஸ்டிஆர்ஸ் இஸ் 5,821.5 million. It is the 13th largest quota country at IMF with shareholdings of 2.44%. Choose the appropriate country. ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ வாங்க. அப்போது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா தான், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. இந்தியா வந்து ஐஎம்எஃப்பில் எவ்வளோ ஸ்டாட்யூட்டரி
சாரி எஸ்டிஆர் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5921.5 மில்லியன் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஎம்எஃப்ல வந்து 13th லார்ஜஸ்ட் கோட்டா கண்ட்ரி, எவ்வளோ ஷேர் ஹோல்டிங்னா 2.44% வச்சுருக்காங்க. ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் கீழே இருக்கிற எதில் ஓகேவா அண்ட் இந்தியா ஹேஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இன் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் சூஸ் த அப்ராப்ரியேட் ஒன். ஸோ கீழே கொடுத்துருக்க அந்த ஆர்கனைசேஷன்ஸோட இந்தியா வந்து ஒரு ஃபவுண்டராகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இன் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே பொருத்தமான ஆர்கனைசேஷன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஸோ எந்த ஆர்கனைசேஷன் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஆல் தி அபவ். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்க மூணுத்துலேயுமே வந்து இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர்ஸ். அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக அந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு மட்டும் இன்னொன்று எதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்குன்னா மிகா எம்ஐஜிஏ இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அதுலேயும் இருப்பாங்க. ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர். ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க கொடுத்துருக்கிறதுல எது இன்கரெக்டான பேர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ ஐபிஆர்டின்னு இருக்கிறது வந்து 1946 எஸ்டாப்ளிஷ் பண்ணல, 1945 தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ரிமைனிங் மூணுமே வந்து கரெக்டான பேர்ஸ். சரிங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். ஸோ த ஃபர்ஸ்ட் WTO conference was held at Singapore. WTO planned to organize 13th ministerial conference at Kazakhstan in 2020. Choose the correct statement. ஸோ வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ, அதாவது ஃபர்ஸ்ட் WTO கான்ஃபரன்ஸ் வந்து சிங்கப்பூரில் 1996 நடக்குது. அண்ட் செகண்டில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 13th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் கிடையாது, 12th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் தான் கசகஸ்தானில் 2020 பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி அவங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The disputes settlement body puts an end to procedural delays. It is mandatory to settle any dispute within 18 months. Choose the correct statement. ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னா ஆப்ஷன் சி போத் 1 and 2. சரிங்களா? ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி அப்படின்றது ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வந்துடுச்சுன்னா ட்ரேட் பண்ணுறப்போ ஸோ அந்த டிஸ்பியூட்ஸை வந்து வித்தின் 18 monthsக்குள்ளே இவங்க சால்வ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ 18 monthsனால் 1.5 years. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியா இஸ் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் தி WTO. It enjoys MFN status and also the same status to all other trading partners. Choose the inappropriate statement. ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரிங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல எது இன்அப்ராப்ரியேட்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் டி நெய்தர் 1 nor 2 ரெண்டுமே கரெக்டான அப்ராப்ரியேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். SAARC is an organization of South Asian nations was established in 1985. The SAARC Secretariat was established in Kathmandu on 15th January 1987. Choose the incorrect statement.
ஸோ கொடுத்துருக்கிறதுல எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. சார்க் ஆர்கனைசேஷன் வந்து சவுத் ஏஷியன் நேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 8th December 1985 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட செக்ரட்டரியேட் காத்மண்டுவில் தான் இருக்குது. பட் 15th Jan கிடையாது, 16th January 1987 தான் செக்ரட்டரியேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஓகேவா. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ த சார்க் மீட்ஸ் ஒன்ஸ் இன் 3 years. The 21st SAARC summit was hosted by Sri Lanka in 2018. Choose the correct statement. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க, கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஓகேவா. ஸோ சார்க் மீட்டிங் வந்து 2 years ஒன்ஸ் தான் மீட் பண்ணுவாங்க, 3 years ஒன்ஸ் கிடையாது ஓகேவா. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்புனா 21st கிடையாது, 20th சமிட் ஓகேவா. ஸோ 20th சமிட் தான் ஸ்ரீலங்காவில் 2018 ஹோஸ்ட் பண்ணாங்க ஓகேவா. சரி வாங்க, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஏஷியன் வாஸ் established on 8th August 1967 in Bangkok. Its meetings are held once in 2 years. Choose the correct statement. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரிங்க, ஸோ கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. செகண்டில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 years ஒன்ஸ் கிடையாது, 3 years ஒன்ஸ் இந்த மீட்டிங் நடக்கும் ஓகேவா. சரி வாங்க, நெக்ஸ்ட் கொஷின். The president of member countries is the highest forum for Asian cooperation. All the Asian economies experienced a great economic crisis in 1998. Choose the incorrect statement. Presidents of member countries is the highest forum for Asian cooperation. All the Asian economies experienced a great economic crisis in 1998. ஓகேவா. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஸோ எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, ரெண்டுமே வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஓகேவா. ஸோ என்ன தப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரசிடென்ட்ஸ் கிடையாது, ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ், அதாவது பிஎம் இருக்கார் பார்த்துக்கிட்டிங்களா, அவங்க தான் வந்து இதோட ஹையஸ்ட் ஃபாரம் ஃபார் ஏஷியன் கோஆப்ரேஷன். செகண்டில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1998 கிடையாது, 1997 ஓகேவா. ஸோ அதனால் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. சரி வாங்க, நெக்ஸ்ட் கொஷின். Who among the following is the founding father of both World Bank and the IMF? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ ஜான் மேட்னர் கெய்னிஸ், ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட், இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க் அண்ட் தி IMF ஓகேவா. சரி வாங்க, நெக்ஸ்ட் கொஷின். Who said foreign capital infinitely prefers situation where the upside potential is vast if risks must be taken to get in? ஸோ இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்றது. சாரி, ஸோ இந்த லைன் வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்றது சரிங்களா. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ ரூடி டார்பாஷ் அப்படின்றவர் தான் வந்து
இது சொல்லியிருப்பார் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், how is the United Nations Monetary and Financial Conference wherein the agreements were signed to set up IBRD, GATT and IMF commonly known? ஸோ எந்த கான்ஃபரன்ஸ்க்கு கீழே இந்த ஐபிஆர்டி, கேட் அண்ட் ஐஎம்எஃப் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்கன்றது தான் கொஷின். ஸோ இப்படியும் கேட்கலாம். வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது தான் அந்த கான்ஃபரன்ஸ் மூலயமா தான் ஐபிஆர்டி, கேட், ஐஎம்எஃப் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு சைன் பண்ணுவாங்க அக்ரிமெண்ட்டை. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் எப்போலேருந்து எது வரைக்கும் நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஜூலை 1944 22 ஜூலை 1944 வரைக்கும் நடந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இயர் 1944, மந்த்து ஜூலை, அண்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 22 வரைக்கும் ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின், India is member of which of the following? India is a member of which of the following? ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. சரிவாங்க. ஸோ இதோட மெம்பர் கண்ட்ரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஓகேவா. ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அதில் மட்டும்தான் இந்தியா மெம்பராக இருக்காங்க, மீதி ரெண்டுத்தில் கிடையாது ஓகேவா. ஸோ இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கை வந்து 1966 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கொலம்போ பிளானை மட்டும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கொலம்போ பிளான் அப்படின்றது ஸ்ரீலங்காவில் போடுறாங்க எப்போனா ஜூலை 1951 ஓகேவா. ஸோ ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். So balance of payments represents a better picture of a country economic transactions with the rest of the world than the balance of trade. Balance of payments அது வந்து BOPஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டம்ஸ் whereas balance of trade does not. ஸோ 17th கொஷின்லேருந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்ப்போம் ஓகேவா. சரி அவங்க ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறது எது கரெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஓகேவா. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ சரிங்களா. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பற்றி கொஷின். சரி ஓகே லாஸ்ட் கொஷின், யூனிட் 8ஓட லாஸ்ட் கொஷின். Which one of the following countries is not a member of ASEAN? Okay, answer பார்க்கலாமா. சரி வாங்க. நாட் எ மெம்பர் கண்ட்ரி ஆஃப் ஏஷியன் எது கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி பங்களாதேஷ் தான் ஓகேவா. ஸோ பங்களாதேஷ் நாட் எ மெம்பர் ஆஃப் ஏஷியன். வியட்நாம் வந்து 1995 ஜாயின் ஆகுவாங்க, மியான்மர் 1997 அண்டு ப்ரூனி தருசலம் அப்படின்றது வந்து 1984 இதோட மெம்பர் கண்ட்ரியாக ஜாயின் ஆவாங்க ஓகேவா. ஸோ இதோட யூனிட் 8 முடியுது. அண்ட் இப்போ தெரியும் நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இன்னும் எக்ஸஸாக என்ன பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு கார்பரேஷன்ஸ் அந்த ஒரு அசோசியேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டீங்களா. இப்போ ஏஷியன், சார்க் கண்ட்ரிஸ், பிரிக் கண்ட்ரிஸ் இதில் வந்து எப்போ எந்த நாடு ஜாயின் ஆச்சு அந்த மாதிரியான விஷயங்களும் இன்னும் சேர்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ ஓகே நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.